தமிழகத்தில் கனமழை காரணமாக ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் இன்றைக்குள் கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கனமழை காரணமாக 4385 ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத் துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேரிடர் மேலாண்மைத் துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், கடந்த மார்ச் 1 முதல் மே 22 வரை 12.44 சென்டிமீட்டர் மழை தமிழகத்தில் பதிவாகியுள்ளதாகவும், இதன் காரணமாக கடலூர், கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் சுவர் இடிந்து விழுந்து 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில், தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் 4385 ஹெக்டேர் பரப்பிலான நெல், சோளம், பருப்பு, எள்ளு, கடலை, பருத்தி மற்றும் கரும்பு ஆகிய வேளாண் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. மேலும், தொடர்ந்து கனமழை காரணமாக ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் இன்றைக்குள் கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.